ஓம் சாய்ராம். என் செல்ல குழந்தையே, நாளை செவ்வாய்க்கிழமையில் அற்புதம் ஒன்று நிச்சயமாக நல்லதொரு விதமாக நடக்கப் போகிறது. நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய் என் செல்லமே, நிம்மதியாக தூங்குவாய். இது உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு. நீ எதையெல்லாம் வேண்டினாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை காக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எதற்கும் கலங்க வேண்டாம். சாயப்பா எல்லாமே போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் அந்த தருணத்தில் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிப்பார். என்னுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைத்து அனுபவிப்பாய். என் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும். அவர்கள் கூடவே இருந்து நானும் அவர்களோடு பயணித்து அவர்களை பாதுகாப்பேன். எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒருமுறை கூப்பிடு. உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். ஏனென்றால் நீ எனது பொக்கிஷம், எனது செல்ல குழந்தை, துவாரகமாயின் செல்ல குழந்தை. நீ அனைவரும் எனது குழந்தைதான். எனது அனுமதியின்றி யாரும் உன்னை தொடங்கும் கூட முடியாது. ஒரு தீமையும் உனக்கு செய்ய முடியாது. பிறகு பார், நாளை நல்லதொரு செவ்வாயில் நீ நினைத்த வாழ்க்கை அமையப் போகிறது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் இனி என் அதிசயத்தை நடத்தப் போகிறேன். அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன். உன் துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம். இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு. என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்க வேண்டாம். எந்த ரூபத்திலும் நான் நிச்சயமாக உனக்கு காட்சி தருவேன், அருள்பாலிப்பேன். இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது உனக்கு அந்த இடத்தில் நிம்மதியை தரும். வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இறைவன் இன்பத்தை கொடுப்பதும் சோதிப்பான். இறைவன் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான், துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான். விடுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நாள் நெருங்கி வந்துவிட்டது. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறி செழிக்கப் போகிறாய். ஏனென்றால் உன்னிடத்தில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை கெட்டியாக பற்றிக்கொள். உன்னை விட்டு நான் எங்கும் விலக மாட்டேன். என் செல்ல பிள்ளை, நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதுதானே இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா? உன் வாழ்க்கையில் பல வருட இருள் இப்போது மறைந்துவிடும். உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது என் செல்லமே. உன் வெற்றிக்கு உறுதுணையாக இந்த சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன். கவலைப்படாதே, நிம்மதியாக இரு. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கிறது. இனி அனைத்துமே வெற்றிதான். வாழ்வில் இனிமையான நாட்களாகவே இனி அரங்கேறப் போகிறது. ஏன் தெரியுமா என் செல்லமே? நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னுடன் வந்து இணையப் போகிறது. மகிழ்ச்சிதானே? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது. இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு. உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணாதே. அது மிகப்பெரிய தவறாகும். அவர்களை மதிக்க கற்றுக்கொள். நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது. உனக்காக அனைத்தும் செய்கின்றார். அனைத்தும் நன்மைக்கே என்று புரிந்து கொள். அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல. விலகி இருந்தாலும் துளி அளவு மாற்றம் இல்லாமல் நேசிப்பதை உண்மையான அன்பு. என் குண நலன்களையும் என் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். ஆம் செல்லமே, நான் சொன்னது போலத்தான். நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள். என் செல்லப்பிள்ளை, நீ எப்பொழுதும் இனிமேல் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய்.
உன் கர்ம பலங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. நீ நல்லவராக இருக்கிறாய், அதனால்தான் பலர் உன்னை ஏமாற்றுகிறார்கள். ஒருவர் உனக்கு துரோகம் செய்தால் அவருக்கு நீயும் துரோகம் செய்ய வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு நீ கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் கண்முன்னே இன்னும் நீ பெரியவனாக வாழ்ந்து காண்பிப்பதுதான். உனக்குள்ளே இந்த தன்னம்பிக்கை, வைராக்கியம் நிச்சயமாக வர வேண்டும். அதை நீ நிச்சயமாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடந்தால் அதை நினைத்து இடிந்து போகக்கூடாது. உன்னை மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கு ஒரே காரணம் அவர்களிடம் பலம் என்ன, பலகீனம் என்ன என்பதை எப்போதும் கூறிவிடாதே. உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலகீனம் என்ன என்பதை அவர்களிடம் கூறிவிடாதே. அதுதான் உன் பலவீனம். எல்லோரும் உன்னை போல நல்லவர்களாக இருப்பார்கள் என்று மட்டும் நினைக்காதே. அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. ஆம் செல்லமே, உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நன்றாக வாழ்ந்து காட்டு. அதுவே அவர்கள் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்கு சமமாகும். எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பிவிடாதே. உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். உன் மனதுக்கு நீ நல்லவனாக வாழ பழகிக்கொள். அதுவே உன்னை பெரியவனாக்கிவிடும். ஆகவே இந்த சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசையை நோக்கி வந்துவிட்டேன். நான் என்றும் உன்னுடன் தானே இருப்பேன். உன் பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எதை செய்ய வேண்டும் என்று யோசித்து உனக்கு தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா. நான் சொல்லிய அனைத்து அறிவுரைகளின்படி என் பிள்ளையாக நான் சொன்னதை கேட்டு உன்னை மாற்றிக்கொள். நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன். ஆம் செல்லமே, நாளை செவ்வாய்க்கிழமையில் நல்லதொரு அற்புதங்கள் உனக்காக நடக்கப் போகிறது. நிம்மதியாக நான் சொல்வதை கேட்டு தூங்கு என் செல்லமே. உனக்கான நல்லதொரு நிவாரணத்தை அளிக்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்துள்ளார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அது நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் அமையப் போகிறது. உனது வாழ்க்கையும் நீயும் செழிக்க உன் கூடவே உன் சாயப்பா நான் இருப்பேன். உன்னை தேடி எதற்கு வந்தேன் தெரியுதா? இப்போது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரவும் உன் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் வந்துள்ளேன். இதோ உனக்கு நல்ல செய்து கொண்டு வந்துள்ளேன். சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் சொல்வதை கேட்டு விட்டாயா? நிம்மதியாக தூங்கு என் செல்லவே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.